திருத்தி எழுதாமல் தீர்ப்பு மாறாது, திருப்பி அடிக்காமல் தீர்வு கிடைக்காது. அடிதட்டு மக்களை நிலை மாற வேண்டும், அதற்கு அரசியல் அதிகாரம் கைமாற வேண்டும். அவருடைய அரசியல் என்பது கடைசி மனிதனுக்கு ஜனநாயகம், எளிய மக்களுக்கு அதிகாரம். இன்னைக்கு கல் எடுத்து வீசுற தம்பிங்கெல்லாம் நாளைக்கு என் மேல பூ எடுத்து வீசுற காலம் வரும். அது இன்னைக்கு நடந்து இருக்கு. அவருடைய அரசியல் என்பது கடைசி மனிதனுக்கு ஜனநாயகம், எளிய மக்களுக்கு அதிகாரம். ஏன்னா மற்ற தலைவருங்க அவங்களுடைய தொண்டர்களுக்கு என்ன சொல்லி கொடுப்பாங்களோ எங்களுக்கு தெரியாது. எங்க தலைவர் எங்களுக்கு முழுக்க முழுக்க சொல்லி கொடுக்கறது தான் அறிவாயுதம். இதுக்கு மிஞ்சின ஆயுதம் இல்லைன்னு தலைவர் தெளிவா சொல்லுவார். எல்லாருக்கிட்டே அதிகாரத்தை நீ நோக்கணும் போது படிப்பு ஒன்னால மட்டும்தான் உன்னால அதை அடைய முடியும் அப்படின்னு தெளிவா சொல்லுவார். அவருடைய கொள்கை கோட்பாடு, அரசியல் புரிதல், அரசியல் தெளிவு, அதிகார வர்க்கத்துக்கு எதிராக வழி நடத்துற அரசியல் என்ன அப்பயே ஈர்த்து போச்சு. கல்லு குழப்ப மண் எடுக்கிறது நாம, கல்லு வடிவமைக்கிறது நாம, கல்ல அறுக்கிறது நாம, சூளையில இருந்து கொண்டு போய் சேர்க்கறது நாம, கட்டடம் கட்ட மண்ணு கலவை கலக்கிறது நாம, கட்டடம் கட்டுறது நாம, கலசம் வெளியும் கொண்டு போய் நிறுத்துறது நாம. அவன் கங்கையில இருந்து தண்ணியை கொண்டு வந்து தீட்டு கழிச்சிட்டு உள்ள தருவரில் நிற்பான். நாம எல்லாம் வெளியே நிக்கணும் தெளிவா சொன்னார். இந்துக்களுக்கும் இந்து முறைக்கும் தலைவர் எதிரானவர் இல்ல, இந்துத்துவாவுக்கு எதிரானவர். இந்து கொள்கை என்பது வேறு, இந்துத்துவா என்பது வேறு. இந்து கொள்கைன்னா அது நம்ம எல்லாரும் வழிபடுறது. அதை தலைவர் அப்படி நினைச்சு இருந்தாருன்னா ஒட்டுமொத்தமா அவர் இருக்கக்கூடிய நீங்க விடுதலை சிறுத்தைகள் இருக்க பகுதியில சாமி கும்பிடாதீங்கன்னு தலைவர் சொன்னது இல்லையே. சாதியை எதிர்க்காமல், சாதி ஒழிப்பை வலியுறுத்தாமல் தமிழை மீட்க முடியாது, தமிழை மீட்க முடியாது. இதிலே நான் தெளிவாக இருக்கிறேன். ஏனென்றால் நான் அம்பேத்கரின் மாணவன், ஏனென்றால் நான் புரட்சியாளர் தந்தை பெரியாரின் மாணவன், மார்க்சிஸ்டின் மாணவன். அவருடைய முழக்கங்கள் எங்க மனசுல அப்படியே பதிவாயிடும். இன்னும் சிலது இருக்கானா அதை ஏன்னா அதை அப்படியே பார்க்கணும்னு விருப்பப்படுறோம். அவரு பேசுறது எல்லாம் நிறைய பேசுவாருங்க. அப்படி அந்த மாதிரி எல்லாம் நம்ம பேசினா அது ஊடகத்துறையில நல்லா இருக்கு. இல்ல ஒரு திருப்திக்காக நீங்க பேசி பாப்பீங்களே, அதை கேட்கிறேன். திருத்தி எழுதாமல் தீர்ப்பு மாறாது, திருப்பி அடிக்காமல் தீர்வு கிடைக்காது. அடிதட்டு மக்களை நிலை மாற வேண்டும், அதற்கு அரசியல் அதிகாரம் கைமாற வேண்டும். கடைசி மனிதனுக்கு ஜனநாயகம், எளிய மக்களுக்கு அதிகாரம். பாதையில் குறுக்கிடும் தடைகளை மீறி அதனடி பாய்ச்சலில் படைத்திடு வரலாறு. நம்ம போனாலே தலைவர் மாதிரி தான் பார்ப்பாங்க. ஒரு நல்லா உத்து பார்த்ததுக்கு அப்புறம் வேற ஆளுன்றதை புரிஞ்சுக்குவாங்க. யாராவது நம்பி இருக்காங்களா தலைவர் தான் அப்படின்னு? நம்பி இருப்பாங்க. டக்குனு ஏஞ்சி வணக்கம் வைக்கிறாங்கல்ல, அதுல இருந்து தான் நம்ம சொல்ல வேண்டியது. விமர்சனம் இல்லாத மனுஷனே கிடையாது. சாதா மனுஷனுக்கே விமர்சனம் இருக்கும்போது இந்த சாயல்ல இருக்கிற எனக்கு எவ்வளவு விமர்சனம் இருக்கும். என்னெல்லாம் வருதுன்னா நெருக்கடிகள் பயங்கரமா வரும். வீடியோ எல்லாம் போடுவேன், அப்ப பாத்தீங்கன்னா அதுலயே விமர்சனம் பண்ணுவாங்க. அது தலைவர் நினைச்சு நம்மள பண்ணுவாங்க. திட்டவங்க அத்தனை பேருமே ஒரு நாள் உணரக்கூடிய காலம் வரும். எங்க தலைவர் சொல்லி இருக்கிறாரு, இன்னைக்கு கல் எடுத்து வீசுற தம்பிங்க எல்லாம் நாளைக்கு என் மேல பூ எடுத்து வீசுற காலம் வரும். அது இன்னைக்கு நடந்து இருக்கு. அவருடைய அரசியல் என்பது கடைசி மனிதனுக்கு ஜனநாயகம், எளிய மக்களுக்கு அதிகாரம். ஏன்னா மற்ற தலைவருங்க அவங்களுடைய தொண்டர்களுக்கு என்ன சொல்லி கொடுப்பாங்களோ எங்களுக்கு தெரியாது. எங்க தலைவர் எங்களுக்கு முழுக்க முழுக்க சொல்லி கொடுக்கறது தான் அறிவாயுதம். இதுக்கு மிஞ்சின ஆயுதம் இல்லைன்னு தலைவர் தெளிவா சொல்லுவார். எல்லாருக்கிட்டே அதிகாரத்தை நீ நோக்கணும் போது படிப்பு ஒன்னால மட்டும்தான் உன்னால அதை அடைய முடியும் அப்படின்னு தெளிவா சொல்றாரு. அவருடைய கொள்கை கோட்பாடு, அரசியல் புரிதல், அரசியல் தெளிவு, அதிகார வர்க்கத்துக்கு எதிராக வழி நடத்துற அரசியல் என்ன அப்பயே ஈர்த்து போச்சு.